இறைவனுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு புரட்சிகரமான கருத்தை நபிகள் நாயகம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதை பற்றி பெரியார் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? நிச்சயமா. அடுத்தாற் போல முகமது நபி அவர்கள் விக்கிரக ஆராதனையை அந்த காலத்திலேயே மிகவும் வன்மையாய் கண்டித்திருக்கிறார் என்றார் பெரியார். சிலை வணக்கத்தை அந்த காலத்திலேயே மிகவும் வன்மையாய் கண்டித்திருக்கிறார். இதில் மிக வேகமாகவே போயிருக்கிறார். விக்கிரகத்தை முஸ்லிம்கள் தொழக்கூடாது. அப்படி விக்கிரகத்தை, அதாவது உருவங்களை உண்டாக்கி தொழுவது, சிலை வணக்கத்தை வணங்குகிறவன் முஸ்லீமே அல்ல என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர் உருவ வணக்கத்தை, அதாவது இறைவன் தவிர்த்த மற்றவற்றை ஷிர்க்குகளை கண்டித்து வெறுக்கும்படி செய்துள்ளார். இதுவரைக்கும் சொன்னது செய்தி வாசிக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை வாசிக்கிறாரு. அடுத்த வரி சொல்றாரு, இது மிகவும் பாராட்டத்தக்க போற்றத்தக்க காரியமாகும். ஏற்றாரா எதிர்த்தாரா இஸ்லாத்தை? இவையெல்லாம் மக்களாகிய நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பெரிய படிப்பினை என்பேன். ஒரு படிப்பினைன்னு சொல்லல, ஒரு படிப்பினை சொல்ல, பெரிய படிப்பினை என்பேன், பின்பற்றியே ஆக வேண்டும் என்பேன். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி நபிகள் நாயகம் பல கருத்துக்கள் சொல்லுகின்றார்கள். இனத்தால், நிறத்தால், மொழியால் பேதம் பார்க்க கூடாது அப்படின்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் நபிகள் நாயகம் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி கருத்துக்களை பெரியார் ஒத்துக்கிட்டாரா? இதை பற்றி பெரியாருடைய கருத்து என்ன? பெரியாருடைய முதல் நோக்கமே இந்த இழிவு ஒழுங்கினும், சூத்திரன், அடிமை, பாப்பானுக்கு அடிமையா இருக்கிறது, தீண்டப்படாதவன், மலத்தை கூட தொட்டு விட்டு கையை மட்டும் கழுவுற மனுஷனை தொட்டு விட்டா தீட்டு பட்டுருச்சுன்னு சொல்லி குளிக்க போவானே, இப்படி தீண்டாமையை அனுஷ்டிக்கிறாங்களே, இந்த பேதங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய நோக்கமா இருந்த போது, இந்த வலையை எடுத்துக்கிட்டு இஸ்லாத்துல மீன் பிடிக்க போனவரு நபிகள் சொன்ன அந்த மீனை விட்டுட்டு இருப்பாரா? அடுத்தபடியாக முகமது நபிகள் அவர்கள் சொன்னது, மனித சமுதாயத்தில் மக்களுக்குள் ஒருவருக்கொருவர் உயர்வு, தாழ்வு, பேதாபேதம், வித்தியாசம் இல்லை, யாவரும் சமமான பிறவியே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போகிற மனித குலமும் மற்ற குலங்களும் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிற இறைவன் ஏகன் அல்லாஹ் தஆலா சுப்ஹான் அல்லாஹ், அவனால் பிறப்பிக்கப்பட்டவரே என்று நபிகள் போதித்த போது அனைத்தும் சமமான பிறவியே என்று சொன்னார் நபிகள். அவர்கள் சொன்னார், இது மிக மிக முக்கியமானதாகும் என்கிறார் பெரியார். இந்த கருத்தை நான் போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா, என்ன நபிகள் நாயகம் மட்டுமா பெருசா சொல்லிட்டாரு, இஸ்லாத்துல மட்டும்தானா இருக்கிறது, இது மாதிரி எவ்வளவு பேர் சொல்லி இருக்காங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க, திருவள்ளுவர் சொல்லலையா, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இல்லையா அப்படின்லாம் ஒரு பொது கருத்து ஒண்ணு சொல்றாங்க. இதை பெரியார் அவர்கள் எப்படி பிரதிபலிச்சிருக்காங்க? அவங்க இதை பத்தி எதனா சொல்லிருக்காங்க? வள்ளலார் சொல்லலையா, திருமூலர் சொல்லலையா? அது என்ன நபிகள் சொன்னதுக்காக நாங்க இஸ்லாத்துக்கு போயிடணுமா? இதே கருத்தை இவங்களும் தானே சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க, நம்மளே கேட்பாங்களே. அப்போ பெரியாரையும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நம்மிலும் பல பெரியார்கள் இப்படி சொன்னார்கள். நம்மிலும் பல பெரியார்கள் அப்படின்னு போடுறாரு. ஆமா, அதாவது முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, மனித சமுதாயத்தில் மக்களுக்குள் ஒருவருக்கொருவர் உயர்வு, தாழ்வு, பேதாபேதம், வித்தியாசம் இல்லை, யாவரும் சமமான பிறவியே என்று சொன்னார் நபிகள் நாயகம் அவர்கள். இது மிக மிக முக்கியமானதாகும்னு சொல்லிவிட்டு அடுத்த வரியை சொல்றாரு, நம்மிலும் பல பெரியார்கள் இப்படி இந்தபடி சொன்னார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பது போலெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அவைகள் வெறும் ஏட்டு அளவில் இருக்கின்றனவே தவிர நடப்பில் இல்லை. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலே நடப்பிலேயே ஒரே ஆண்டவன் வழிபாடும் மக்களுக்குள் பிறவியில் பேதமற்ற நிலையும் இருந்து வருகின்றன. தத்துவங்களாக மட்டும் இல்லாம செயலாக இருக்கிறது அப்படின்னு பெரியார் சொல்றாரு. அதே தான் சொல்றாரு. பேதாபேதங்கள், வித்தியாசங்கள் முஸ்லிம் மதஸ்தர்களுக்குள் காண்பிக்கப்படவில்லையே. இந்த பிராக்டிகாலிட்டி, இந்த செயற்பாட்டு முறை மற்றவர்கள் சொன்ன போது அது ஏற்றுச்சுரைக்காயாக இருந்தது, இஸ்லாத்தில் தான் அது நடைமுறையிலே அமலிலே இருக்கிறது என்று ஆதரித்து பேசுகிறார் பெரியார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? தந்தை பெரியார் அவர்கள் சூத்திரர்களையும், தாழ்த்தப்பட்டவர்களையும், திராவிடர்களையும், ஏன் தமிழர்களையும் இழிவு நீங்க இஸ்லாத்துக்கு போங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் அவர் ஏன் போகவில்லை? இப்ப கேட்டீங்க பாருங்க, இது கேள்வி.
ஊரில் இருக்கிறவனெல்லாம் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு போன்னு 1923 73 வரைக்கும் அதை பற்றிய தத்துவங்களெல்லாம் விளக்கி சொல்லி அந்த திருக்குரான் கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதில் சமத்துவம் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது, பேதமற்ற தன்மை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மிகச்சரியான மனிதர், அவர் சிறந்த மனிதர், அவர் இறுதி தூதர் என்பதை கூட நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அவர் வழிமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் எல்லாரையும் சொன்ன பெரியாரு அவரு இஸ்லாத்துக்கு போனாரா? இதுதான் கேள்வி. இஸ்லாத்துக்கு போவது அல்லது இஸ்லாத்தை தழுவுவது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞான ஸ்நானம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே போய் உட்கார்ந்து அவரை சேர்த்துக்குவாங்க. இங்கே போனோம்னா இந்து மதத்தில் ஒருத்தர் புதுசாக சேர வர்றாரு, பிரெஞ்சுக்காரன் எவனான்னு ஒருத்தன் வந்தான்னா கூட அவனை இந்துன்னு ஆக்கிடுறாங்க. அது எப்படின்னா அவனுக்கு அந்த சடங்கு இந்த சடங்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி பூணூல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ஆக்கிடுறாங்க. பௌத்தனாக போகணும்னாலும் அதுக்கெல்லாம் குளிச்சுட்டு வரணும், அந்த மஞ்சள் துணி எடுத்துன்னு வந்து அந்த துறவிக்கு கொடுக்கணும், மண்டி போடணும், சடங்கெல்லாம் இருக்குது. ஆனால் இஸ்லாத்துக்கு ஒருவர் மாறுறாருங்கிறது அபூபக்கர் ஆனாலும் சரி ரலியல்லாஹு, இவங்க அலி ஆனாலும் சரி, அலி ரலியல்லாஹு, உமர் ஆனாலும் சரி, கலிமா சொன்னாங்க, சேர்க்கப்பட்டு விட்டாங்க. ஆக வேற எந்த மதத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு சிறியதோ பெரியதோ ஒரு சடங்கு இருக்கும், முறைமை இருக்கும், அந்தந்த சட்ட முறைமைகள் இருக்கும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரையில ஜிப்ரையில் கட்டி தழுவி, வானவர் ஜிப்ரையில் இவரை கட்டி தழுவி ஓதுவீராக இக்ரா என்று சொன்னபோது அங்கே இருந்து கீழே பொறுத்துவீராக எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னபோது அவரை தேர்தல் சொல்லி ஆறுதல் சொல்லி, நீங்கள் நல்லது செய்கிறவங்க, எப்பவும் நீங்கள் தவறே செய்ய மாட்டீங்க, உங்களுடைய இந்த கருத்தை நான் நபிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இறைவனாலே என்ற செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வெறும் வாய்ச்சொல்லில் ஏற்றுக்கொண்ட கதீஜா பிராட்டியார் மரணிக்கிற வரை முஸ்லீம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆனாலும், வெட்டுவதற்காகவே வாளேந்தி வந்த உமர் ரலியல்லாஹு ஆனாலும், உத்மான் ரலியல்லாஹு ஆனாலும், அலி ரலியல்லாஹு ஆனாலும், இன்னும் இருக்கிற சஹாபாக்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை தழுவியது எப்படி? கலிமா சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இறைவன் இல்லை ஒருவனை தவிர, அல்லாவை தவிர. இதை ஏற்றுக்கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் நபிகள் தூதர் என்பதை, அடிமை என்பதற்கு அஷதன்ன முகமதன் ரசூலுல்லாஹ் இதனால் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. இதை பெரியார் சொன்னால் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்ற அர்த்தம், சொல்லவில்லை என்றால் முஸ்லீம் இல்லை என்ற அர்த்தம். அவருடைய வால்யூம்களில் தான் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை சொல்லியிருக்கிறார் இதே கருத்தை. இறைவன் ஒருவனே, அவனுக்கு சோறு வேண்டியதில்லை, சாறு வேண்டியதில்லை, அவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற கருத்து, அந்த உணர்ச்சி எனக்குள்ளும் வந்துவிட்டது என்று சொன்னாரே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? மதங்களை விபூதி பூச்சு, நாம ஒத்து குடும்பி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை தலமொட்ட தாடி லுங்கி முதலியவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள். தாடி வச்சுக்கிட்டு மஸ்ஜிதில் யாருக்கிட்ட கையெழுத்து போட்டு போனாதான் ஒத்துக்குவீங்களோ? கலிமா சொன்னாரு, நபிகளை பற்றி சொல்லும் போது அவர் தான் இறுதி தூதர் என்று நான் ஒப்புக்கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. கடைசியா இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் முஸ்லீமாகத்தான் சாவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் எப்போ? சாவதற்கு 5 நிமிடம் இருந்தால் கூட நான் முஸ்லீமாக மாறித்தான் சாவேன் பெரியார் சொல்லியிருக்கிறார். அது அவருடைய பத்திரிகையில பெரியாரின் உரை திராவிடன் என்கிற இதழில் வந்திருக்கிற செய்தியைத்தான் சொல்றேன். அவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு, நான் சாவதற்கு சில நிமிஷம் இருக்கும்போது, சாகும் தருணத்தில் முஸ்லீமாகத்தான் சாவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இறந்து விட்டாரு என்பது நமக்கு தெரியும். இன்னும் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல பெரியார் திடல்ல அந்த டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே, அதில் அவர் இந்துன்னு தான் போட்டு வச்சிருக்காங்க. இந்து மதத்தை காலகாலமாக ஒழிச்சு காட்டுறதுக்கு போராடினவருக்கு இந்துன்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் இதயத்தில் தங்கி இருந்தது எது? அவர் உள்ளத்தில் தங்கி இருந்தது எது? அவர் உணர்விலே தங்கி இருந்தது எது? இஸ்லாம், இஸ்லாம், இஸ்லாம். இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார். ஆக அவர் ஏன் இஸ்லாமியர் ஆகல அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை.
இஸ்லாமிய கருத்துக்களை அவர் தழுவிக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அது உண்மை என்று சொல்லுகிறார், அதனால் நன்மை என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்கிறார். இதுக்கப்புறமா ஒரு இஸ்லாமியர் ஆனாரான்னு கேட்டா அவர் தான் பதில் சொல்லணும். இறைவன் தான் அறிவான். அவர் ஆனாரா இல்லையா என்பதற்கு ஏட்டில் சர்டிஃபிகேட்டில் நான் வாங்கி தர முடியாது. அவர் என்கிட்ட அது மாதிரிலாம் எழுதி தரல, எனக்கே தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னால இந்த வால்யூம்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால், இதை படிப்பதற்கு முன்னால் அவர் இஸ்லாத்தில் ஏன் சேரவில்லைன்னு நான் பேசியிருக்கிறேன். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. குர்ஆனை பற்றி அவர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, மொழிபெயர்ப்பு கிடைக்கல, ஹதீஸ்களை பற்றி அவர் அறிவதற்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு என் அறிவுக்கு தோணியது. இது வந்த பிறகுதான் தெரியுது, அதையெல்லாம் அவர் கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. அப்துல் ஹமீது பாகவி என்பவர் வெளியிட்ட முதல் திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புக்கு அணிந்துரை எழுதி கொடுத்திருக்கிறார் பெரியார். ஏற்காமலா செய்தார். அதற்கு பிறகு ஹதீஸ்களை பற்றியெல்லாம் அவரிடத்தில் பாடம் கேட்பது போலே கேட்டிருக்கிறார். அதையெல்லாம் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இஸ்லாத்தை அவர் உள்ளத்தில் தங்க வைத்துக் கொண்டார், உணர்விலே தங்க வைத்துக் கொண்டார். மக்களுக்கு இழிவு நீங்குவதற்கு எல்லோரும் போங்க போங்கன்னு சொன்னவர், அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்ற கேள்விக்கே இடம் இல்லை. இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே, இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல் இப்போது சொல்லாது. மேல போய் தமிழ் பெரியார்கள், பெரியார்கள், பண்டித பெரியார்கள், ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள், உத்தியோக பெரியார்கள் முதலானவர்களுடன் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு நாளைக்கு வந்து சொல். சில பேர் கேட்டாங்க, அப்போ வக்காலத்து வாங்குறியே, முஸ்லிம்களுக்கு வக்காலத்து வாங்குறியே, இது நியாயமா? இதற்கு நீ வெட்கப்படவில்லையா என்று கேட்டபோது, இஸ்லாத்துக்கு வராம தடுக்கிறவன் தான் வெட்கப்படணுமே தவிர இஸ்லாத்தை ஏற்க சொல்லுகிற நான் வெட்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இழிவு ஒழிவே, இதுவே மருந்து என்று சொன்ன பெரியார். அதை அவர் சொன்னார் தான். ஆனா அது யாருக்கு சொன்னாரு? அவர் எல்லாருக்குமா சொன்னாரு? நாத்திகர்களாக இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லலையே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். நாத்திகம் என்பதை பற்றி பெரியாரே சொல்லியிருக்கிறாரு. சும்மா கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதும், பார்ப்பனர்களை இகழ்ந்து கொண்டிருப்பதும், இதற்குத்தான் எனக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் என்றால் அப்படி ஒரு இயக்கமே தேவையில்லை என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். இதை நிச்சயமாக திராவிட இயக்க தோழர்கள் உணர்ந்திருப்பார்கள். இஸ்லாத்தின் அனைத்து கூறுகளையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாக சொல்லி வந்த பெரியார் இஸ்லாத்தை ஏற்கச் சொன்னாரா எதிர்க்க சொன்னாரா? பொது உடைமை எப்பொழுது வரும்? பொது உரிமை வந்தால்தானே வரும் என்றார் பெரியார். பொது உரிமை எங்கே வரும்? பெரியார் சொல்றாரு, பொது உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம், பேதமற்ற தன்மை இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிறார். இதை இவ்வளவு நேரம் பார்த்தோமே, இதற்கு பிறகும் நமக்கு என்ன தயக்கம்? இஸ்லாத்தை பெரியார் ஏற்றுக்கொள்ள சொன்னார். அவர் சொன்ன வழியிலே இது திராவிட மதம் என்று சொன்னார். இது ஒன்றும் முகமது நபிகள் வந்த பின்பு அதற்கு பிறகெல்லாம் வந்த மதம் இல்லை. இது காலகாலமாய் திராவிடர்களுக்கு ஏற்ற மதம். இதிலே திராவிடர்களுக்கு எதிரான கடவுள் கொள்கை இல்லை, மத கொள்கை இல்லை, வழிகாட்டுதல்கள் இல்லை என்று பெரியார் சொன்னதை பார்த்தோம் அல்லவா? இஸ்லாத்தை பெரியார் ஏற்றுக்கொள்ள சொன்னார். நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் எப்பொழுது ஏற்கப் போகிறீர்கள்? بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. إن
الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون ولو أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم والله غفور رحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم حكيم. وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فات فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين. எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றியவனாக இஸ்லாமிய அழைப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் வழங்குகின்ற பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா எனும் இந்த ஆவணப்பட நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையில அவர் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சொந்தக்காரர். தந்தை பெரியார் அவர்களை புறக்கணித்துவிட்டு இங்கே அரசியல் இல்லை, சமூகம் இல்லை, எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்கின்ற அளவுக்கு தமிழகத்தில அனைத்து மக்களுக்கும் சொந்தமான தந்தை பெரியார் அவர்கள் 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1923 முதல் 1973 அவர் மரணிக்கின்ற வரைக்கும் இஸ்லாத்துக்கு ஆதரவான பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மறைக்கப்பட்டு அல்லது பெரியாருடைய தொண்டர்களால் மறக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் அறியாத ஒரு நிலையில இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 50 ஆண்டு காலம் இஸ்லாத்திற்கு ஆதரவாக பேசிய தந்தை பெரியார் அவர்களை நம்முடைய இந்த இஸ்லாமிய சமுதாயம் சரியான முறையில அவரை அணுகவில்லை, அவரை சரியான முறையில பயன்படுத்தவில்லை என்கின்ற ஆதங்கம் பலருக்கும் இருக்கிறது. தந்தை பெரியாருடைய வழியில பல ஆண்டு காலம் அவரது கருத்துக்களை இந்த மண்ணில பிரச்சாரம் செய்த, அதற்காக தன்னுடைய பல மணி தியாலங்களை செலவழித்த தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஆழமாக உள்வாங்கி அதை நாடெங்கிலும் பரப்பிய சகோதரர் டாக்டர் பெரியார் தாசன் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி தன்னை அப்துல்லாவாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலாவது
அவரை அதற்குரிய தளங்களிலே எப்படி நாம் பெரியாரை பயன்படுத்த சரியான முறையில பயன்படுத்தவில்லையோ அதே போல் பெரியார் தாசனை அவர்களையாவது அவர்கள் அப்துல்லாவாக மாறியிருக்கின்ற இந்த சூழலில அவரையாவது சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். எந்த தளத்திலே அவருடைய பணி தேவைப்படுகின்றதோ அந்த தளத்திலே அவரை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்க நாங்கள் முதலிலே முயற்சி செய்தோம். அந்த ஆவணப்படத்தை பொறுத்தவரையில 2 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட அந்த ஆவணப்படமானது நாங்கள் ஒரு கட்டத்திலே அதை எடுத்து முடித்து கொண்டு போய் இயக்குனர் அமீர் அவர்களிடத்துல நாங்கள் போட்டு காட்டிய போது அவர் சொன்னார், மிக அற்புதமான கருத்துக்கள், ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம் சரியான விதமாக இல்லை என்று சொல்லி எங்களுக்கு பல அரிய ஆலோசனைகளை தந்தார். நமக்கும் அந்த கருத்தில உடன்பாடு உண்டு. இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் என்றாலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரே கோணத்திலே கேமரா உட்கார்ந்திருக்க, ஒருவரே உட்கார்ந்து அவர் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே, இதுதான் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே டைரக்டர் அமீர் அவர்கள், இயக்குனர் அமீர் அவர்கள், இது அற்புதமான விஷயம், இதை அழகான முறையில நாம் எடுத்து சொல்ல வேண்டும், அதற்காக நான் உங்களுக்கு என்னுடைய உதவியாளர்களை தந்து உதவுகின்றேன், நீங்கள் இதை சரியான முறையில எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய அனைத்து உதவிகளையும் செய்தார். அவர் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்த படத்திலே நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே இயக்குனர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான கீரிப்புள்ள என்கிற படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய திரைப்பட தயாரிப்பாளர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய உதவி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை எடுப்பதற்கு உதவியது. ஒரு வீட்டிலே அவ்வளவு லொகேஷன்களை தந்து மிகப்பெரிய தன்னுடைய பங்களாவையும் தந்து எங்களுக்கு 2 நாட்களாக விருந்து உபச்சாரமும் செய்து மிகப்பெரிய உதவியை இந்த படத்திலே அவர் செய்திருக்கிறார். அவருக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த படத்தை எடுக்கின்ற என்று சொல்ல உடனேயே சமுதாயத்தினுடைய புரவலராக இருக்கின்ற சகோதரர், நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையாளராக இருக்கின்ற அகமது மீரான் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பாக மிகப்பெரிய உதவியினை செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில இவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து இதை திரையிட்டு காட்டுவதன் நோக்கமே, இது வெறும் திரையீட்டு நிகழ்ச்சி மட்டும்தான். இந்த திரையீட்டு நிகழ்ச்சி முடிந்தவுடனேயே உங்களுக்கு கருத்து சொல்வதற்காக வெளியில மைக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி திரைப்படங்களுக்கு கருத்து சொல்லுகிறார்களோ அதே போல நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் முகமாக வெளியில 3 மைக்குகள் வெளியில செட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல என்னங்களாம் ஆதரவான கருத்தாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தோழர்களான திராவிட இயக்கத்தவர் பத்திரிகையாளர்கள் ஆகியோர் தங்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் என்னங்களாம் அங்கே பதிவு செய்யலாம். எனவே இது மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆவணப்படத்தை இதை கொண்டு சேர்க்கின்ற, நாங்க எடுத்துட்டோம், இதை கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த இயக்கத்தினுடைய சமுதாய இயக்கங்களுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். இதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அனைவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருப்பதனால் இதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டியது நம் அனைவர் மீதும் கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் இதை அடுத்தடுத்து தமிழகத்திலே மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இது போன்ற திரையீட்டு நிகழ்ச்சிகளை வைத்து இறுதியாக சென்னை காமராஜர் அரங்கில ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வைத்து இதை வெளியிடுவதாக இருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தலைநகரங்களிலும் தலித் இயக்க தலைவர்கள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் போன்ற அனைத்து மக்களையும் அழைத்து இதை திரையீட்டு நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கு ஆலோசனை செய்திருக்கிறோம். உங்களுடைய அரிய ஆலோசனைகளையும் இதுல வேண்டி நிற்கிறோம். இப்போது உங்களுக்காக இந்த திரையீட்டு நிகழ்ச்சி துவங்குகின்றது. இந்த திரையீட்டு நிகழ்ச்சிக்கு பின்னதாக இந்த படத்தை இயக்கிய
எங்களுக்கு மிகப்பெரிய இந்த படத்தில முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இந்த கருத்துக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட சகோதரர் இயக்குனர் சிபி சந்தர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த சிபி சந்தர் அவர்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் எங்களோடு முழுமையாக தன்னுடைய சம்பளத்தை எல்லாம் தியாகம் செய்கின்ற அளவுக்கு இந்த கருத்துக்காக, இந்த கருத்தியலுக்காக அவர் என்னன்றாரு, இது நம்மளோடு முழுமையாக இந்த இதிலே இருந்திருக்கிறார். அவர் உங்களிடத்துல சிறிது நேரம் உரையாற்றுவார். இயக்குனர் அமீர் சிறிது நேரத்தில் தன்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்வார். இறுதியாக ஆய்வுரையை டாக்டர் அப்துல்லா பெரியாதாசன் அவர்கள் வழங்குவார்கள். அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்தி தரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது உங்களுக்காக இந்த பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்கிற இந்த ஆவணப்படம் திரையீட்டு நிகழ்ச்சி. இப்போது இந்த முயற்சியில மிக முதலாக இந்த முயற்சியை முன்னெடுத்த முழுக்க இந்த முயற்சியில தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய நேரத்தையும் செலவிட்ட எங்களது இஸ்லாமிய அழைப்பு மற்றும் ஆய்வு மையத்தினுடைய சகோதரர் இப்ராஹிம் காசிம் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. முதலில இதை முன்னெடுத்தார். இடையிலேதான் நாங்கள் எல்லாம் இந்த முயற்சியில கலந்து கொண்டோம். முதலாக முன்னெடுத்த அந்த சகோதரரை உங்களுக்கு மத்தியில இப்போது நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொடுக்க சகோதரர் அகமது மீரான் ப்ரொஃபஷனல் கூரியர் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அடுத்ததாக இயக்குனர் அமீர் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண முயற்சியாக இருந்த இந்த நிகழ்ச்சியை ஒரு நல்ல ஆவணப்படமாக வெளிவருவதற்கு அவர்தான் எங்களுக்கு முதலில் அவரிடத்தில் கொண்டு போய் போட்டு காட்டிய போது அவர்தான் எங்களுக்கு இந்த ஆலோசனையை வழங்கினார். அவரை இந்த மேடைக்கு இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த படத்தை இயக்கி எங்களோடு உணர்வோடு ஒத்துழைத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் சிபி சந்தர் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது இந்த படத்தில தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்கள் மத்தியில சிபி சந்தர் அவர்கள் விளக்குவார். என்னை சாதிய சகதியிலிருந்து வேரோடு பிடுங்கிய பகுத்தறிவு தலைவன் ஐயா பெரியார் அவர்களுக்கும், கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற தாரக மந்திரத்தை என் வாழ்வியல் மந்திரமாக மாற்றிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும், சாதி தமிழனாய் வீழ்ந்து கிடந்த என்னை அத்துமீறு அடங்க மறு திமிரு எழு திருப்பி அடி என்ற களத்தை உருவாக்கி இன்றும் என்னை ஒரு போராளியாக வைத்திருக்கிற என் பாசத்திற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை இயக்குவதற்கு எனக்கு 2 கடமைகள் இருந்தது. ஒன்று, தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த ஈரோட்டு மண்ணிலே பிறந்தவன் என்கிற கடமை முதல் கடமை. தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் எதை எதிர்க்க நினைத்தாரோ, அழிக்க நினைத்தாரோ, எந்த இழிவினை துடைக்க நினைத்தாரோ அந்த இழிவை, தீண்டாமையை நேரடியாக அனுபவித்து இன்றும் அந்த வடுவோடு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன் என்பதால் பெரியார் சொன்ன அருமருந்துகளை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்கிற கொள்கையை எனக்குள் உள்வாங்கிக் கொண்டதால் இந்த படத்தை நான் இயக்கினேன்.
ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு சொன்னால்தான் நான் ஏன் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை உலகம் முழுவதும் மூளை முழுக்குகளுக்கெல்லாம் பரப்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், என் கடமையாக கருதுகிறேன் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நான் பிறந்தது ஈரோட்டுக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே. நான் 3வது படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 3வது படிக்கும் போது என்னை தரையிலே உட்கார வைத்துவிட்டு சில பிள்ளைகளை பெஞ்சிலே உட்கார வைப்பார்கள். என் தாத்தா ஒரு ராணுவ வீரர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். அந்த வயதிலே என் தாத்தாவிடம் கேட்டேன், என்னை கீழே உட்கார வைத்துவிட்டு பிள்ளைகளை, வேறு பிள்ளைகளை மேலே உட்கார வைக்கிறார்களே ஏன் என்று கேட்டேன். அப்போது என் தாத்தா சொன்னது இன்னும் பசுமையாக இருக்கிறது, அவர்களெல்லாம் எஜமானர் வீட்டு பிள்ளைகள் என்றார். என் பின்னால் உட்கார்ந்திருந்த மாணவன் காலை ஆட்டிக் கொண்டே இருப்பான், என் முதுகில் பட்டுக்கொண்டே இருக்கும், என்னால் படிக்க முடியாது. தாய் தந்தையிடம் சொல்லி பார்த்தேன், அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள், அவர்கள் எஜமானர்கள். என் தாத்தாவிடம் சொன்னேன், அவரும் அதையேதான் சொல்கிறார், அவர்கள் எஜமானர்கள். என்னால் படிக்க முடியாது. உதை வாங்கிக் கொண்டு எத்தனை நாள் இருப்பது? அந்த பிஞ்சு வயதிலே எனக்குள் ஒன்று தோன்றுகிறது. என் தாத்தா சேவ் செய்து வைத்த பிளேடை எடுத்துக்கொண்டு அந்த வயதிலேயே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். பிளேடை இப்படி வச்சு உட்கார்ந்து கொண்டேன். அவன் காலை ஆட்டினான், கால் கிழிப்பட்டது. ஒத்துக்கொண்டேன், நான் தான் கிழித்தேன், ஒத்துக்கொண்டேன். என் அருமை சகோதர சகோதரிகளை என்னை கட்டி வைத்து அடித்தார்கள். நான் 3வது படித்துக் கொண்டிருக்கிறேன். யார் என்னை எட்டி உதைத்தானோ அதே மாணவனை வைத்து என் மேல் மூத்திரத்தை பெய்தார்கள். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். படப்பிடிப்புகளுக்காக எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ வாசனை திரவியங்களை எல்லாம் என் மேனையிலே போட்டு விட்டேன். அன்று அவன் பெய்த அந்த மூத்திரத்தின் நாற்றம் இன்னும் என் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் உறவுகளே, இந்த படத்தின் மூலியமாக நான் மாற்று சமூகத்திற்கோ அல்லது வேற்று இனத்திற்கோ எதையோ சொல்ல வந்திருக்கிறேன் என்பது என் கருத்து அல்ல. உங்களை பார்த்து, இஸ்லாமியர்களை பார்த்து இவ்வளவு ஒரு அரிய பெரிய கருத்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறாரே, ஒரே ஒரு இஸ்லாமியன் என் தாய் தகப்பனை சந்தித்து அவர்களை இஸ்லாமியர் ஆக்கி இருந்தால் இந்த இழிவு எனக்கு வந்திருக்காதே என்று நான் ஆதங்கப்படுகிறேன். என் மேல் அடித்த அந்த மூத்திரத்தின் நாற்றம் இன்று இருந்திருக்காதே. என் மண்ணில் பிறந்த பெரியாரின் கருத்துக்கள் அன்றே பரப்பப்பட்டிருந்தால் இன்றைக்கு என் மேனியிலே பட்டு இன்றைக்கும் நான் தனியாக அழுது கொண்டிருக்கிறேனே, அந்த கண்ணீர் காரணமாக இருந்திருக்காதே. இன்றைய என் போராட்டம் உங்களோடு சேர்ந்த ஒரு போராட்டமாக சொல்லுகிறேன். என் மேல் பெய்யப்பட்ட அந்த மூத்திரத்தின் நாற்றம் நாளைக்கு என் பிள்ளை மேல் பெற்று வந்து விடக்கூடாது. அதனால்தான் இந்த கருத்துக்கள் இந்த தலைமுறையிலாவது இந்த சமூகத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதை கொள்கையாகவும் கடமையாகவும் எடுத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த படத்தை நான் இயக்கிறேன். இதுதான் உண்மை. இயக்கும் போது ஏதாவது ஒரு புரட்சி செய்ய வேண்டுமே, என்ன செய்வது என்று பார்த்தேன். இதில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவ்வளவு பேரும் இந்துக்கள். ஒரு பெண் கேள்வி கேட்டாலே அவள் பிராமண பெண். அவள் கேட்டால் அவளே ஒத்துக்கொண்டு ஆம் இதெல்லாம் உண்மை என்று சொன்னாலே அதுதான் என் வெற்றி. எந்த சமுதாயத்தை பெரியார் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்பதுதான் இந்த காவியத்தின் வெற்றி என்பதை இங்கு நான் உறுதிப்படுத்துகிறேன். முதலாக இந்த படத்தை கொண்டு வந்து என்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டர் தேனாம்பேட்டையில் இருக்கிறது, அங்குதான் கொண்டு வந்தார்கள். படத்தை போட்டு பார்த்தேன். அரிய பெரிய கருத்துக்களை ஐயா பேராசிரியர் அப்துல்லா அவர்கள், அரிய பெரிய கருத்துக்கள், புதைந்து கிடக்கிற பொக்கிஷங்கள், மறைக்கப்பட்ட வரலாறுகள், மறைக்கப்பட்ட செய்திகள் வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆவணம் டெக்னிக்கலா தொழில்நுட்பமா ஏதோ சிறைந்திருக்கிறது என்று ஆதங்கப்பட்டேன். அந்த சமயத்தில் தான் இவ்வளவு பெரிய கருத்துக்களை இன்னும் நன்றாக எடுக்கலாமே என்று
நண்பர் அமீர் அவர்கள் ஆலோசனை தந்தார். அதற்கு பிறகு பொருளாதாரம் இடம் கொடுக்குமா, எப்படி எடுக்க போகிறோம் என்று நான் கவலைப்பட்டு நின்றிருக்கும் போது, ஐயோ இப்படி ஒரு காவியம் அழிந்து விடுமோ, மக்களுக்கு செல்லாமல் சென்று விடுமோ, இந்த சமூகத்திற்கு போய் சேராமல் இருந்து விடுமோ, இன்னும் ஆண்டாண்டு காலம் இந்த தீண்டாமையும் படிநிலையும் இந்த மண்ணில் இருக்குமோ என்று ஆதங்கப்பட்ட பொழுது காசிம் அவர்களும் செங்கிஸ்கான் அவர்களும் எனக்கு ஊக்கம் அளித்து, உங்களோடு ஒத்துழைப்போம், பொருளாதாரத்தை பற்றி கவலையே படாதீர்கள், உங்கள் வேலைகளை செய்யுங்கள் என்று ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது உண்மை. இரவு பகலாக என்னோடவே பயணித்தார்கள். என்னோடவே பயணித்து இந்த ஆவணப்படம் வருவதற்கு துணை புரிந்தார்கள். இப்போது பார்த்த படம் கூட கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியும். காரணம், டிஐ அப்படிங்கிற ஒரு கலர் கரெக்ஷன் அது எங்களால் பண்ண முடியவில்லை. காரணம், இதற்கு முன்னால் எத்தனையோ தேதிகள் குறிப்பிட்டு அந்த தேதிகள் நழுவி போய்விட்டது. இறைவன் அதற்கு அந்த நாளை குறிப்பிடவில்லை. இந்த நாளில் தான் நீங்கள் பண்ண வேண்டும் என்று ஏக இறைவன் குறிப்பிட்டு விட்டார் போல, அதனால்தான் இன்று நிறைவேறி இருக்கிறது. இப்போது இந்த படத்தின் மூலியமாக நான் சொல்ல வரும் கருத்து, சாக்கடையை சுத்தம் செய் என்று எழுதுபவன் கருத்தியலன், சாக்கடையை சுத்தம் செய்ய என்று எழுதுபவன் கருத்தியலன். அந்த சாக்கடையிலேயே இறங்கி சுத்தம் செய்கிறானே அவன்தான் புரட்சியாளன். அந்த புரட்சியாளனாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த கருத்துக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டையும் ஒதுக்கப்பட்ட மக்களிடத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கொண்டு போய் சேர்த்தால்தான் பெரியாரின் கனவும் பெரியாரின் லட்சியமும் நிறைவேறும். ஏதோ எங்கள் அறிவுக்கு இப்போதுதான் எட்டி இருக்கிறது. எங்களுக்கு முன்பாகவே பேராசிரியர் அப்துல்லா அவர்களுக்கு எட்டி இருக்கிறதால் அந்த சாக்கடையில் இருந்து அவர் வந்து விட்டார். எங்களையும் எங்கள் சமூகத்தையும் நீங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை இந்த காவியத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து விட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிபிச்சந்தர் அவர்களே. எந்த ஒரு விஷயத்தையும் அது நம்மோடு உணர்வோடு கலந்திருந்தால்தான் அது உருவாக்கம் பெறும் என்பதை நாம் அவரிடத்தில் இருந்து பார்த்தோம். அடுத்ததாக ஆவணப்படத்திலே பங்கு பெற்ற சகோதரர் செல்வக்குமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள். பேராசிரியர் பெரம்பலூரிலே இருந்து இதற்காக பயணித்து வந்தவர், ஓரிரு வார்த்தை.